ஓப்பனா சொல்லணும்னா இந்த ராசி பலன் ஜோசியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பு. அதாவது சிலது வந்து அவங்க சொல்றது வந்து சிலது வந்து ஒரு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். மனுஷனோட மைண்ட் எப்படின்னா நல்லது வந்து இப்ப எனக்கு நல்லது சொன்னாரா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, எதுவுமே ஆகல. எனக்கு கெட்டது சொன்னாரா, கெட்டது சொல்லும் போது யாரா இருந்தாலும் அது மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி இதுவா தான் இருக்க செய்யும். ஆனா நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும் மக்களே. நம்ம வந்து அதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்னன்னா நம்ம மைண்ட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து பாசிட்டிவான திங்கிங்ல இருந்தாலே எந்த கெட்டதும் நடக்காது. அவர் ரெக்கார்டே போடாதீங்கன்ட்டாரு. நான் பாதி ரெக்கார்ட் போட்டேன். 1500 ரூபாய் கேட்டாங்க. தாங்க உண்மை. காசுக்கு எவன் பண்றானோ அவன் வந்து போய் தான். எனக்கு தெரிஞ்சு கிளி தான் சூப்பரா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அண்ணன். என்னடா கிளி பயங்கரமா. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நான் இவனை சம்பவம் பண்ணலான்னு பார்த்தேன், என்ன சம்பவம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஃபுல்லா இவனுக்கு பாசிட்டிவா சொன்னாங்க, எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொன்னார்ல, அது வந்து அக்செப்டபிள். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு நடக்குது. இங்க பாருங்க, நெத்தியில வந்து கருப்பு மை வச்சுட்டு மண்டை ஓடு உள்ள கட்சி புள்ள வந்து மண்டை ஓடு இந்த முடியெல்லாம் வச்சு திடீர்னு கையில கொடுக்குறாரு. ஏதோ சொல்றாரு, ஏதோ கல்யாணம் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி. இவனுக்கு ஏதோ பேய் பிடிச்ச தத்ரம் இருக்கு ஏதோ ஒரு பேய் வந்து உன்னை ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி இவனை பயம் முத்தி 1000 ரூபாய் அடிக்க பார்த்தா. ஆனா நம்பால நீ என்ன பேய் ஆனபிள் கூட கூட்டணுவா, நீ வந்து காஞ்சுரிங் கூட கூட்டணுவா, என் கையில இருந்து 10 பைசா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கர்மா இஸ் பூமரங். எனக்கு சம்பவம் பண்ண பார்த்தேன், கடைசியா உனக்கு சம்பவம் பண்ணாங்க.